guys, ஸோ நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பைக் புதுசாக வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது யாருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்கிறத விட்டுட்டேன், நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா எங்கள் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு 8 பைக் வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸு, எப்படின்னா இங்கே வந்தால் செத்துருவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை யாருக்கு அப்படின்னா, ஆனால் அதை சொல்கிறேன் இந்த வீடியோவில், அவங்களுக்கு தான் இந்த வேலை கொடுக்க போகிறோம். மற்றபடி வேறு எந்த ஒரு கதையும் கிடையாது. வர்றது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயந்தான், சரிங்களா? இப்போ ஒரு 8 பைக் இருக்குது. இந்த 8 பைக்குக்கு சவுதியில் இல்லைன்னா இந்தியாவில் இருந்துன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான விஷயங்கள் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது, ஸோ ஆல்ரெடி இங்கே சவுதிக்கு நம்ம மூலமாக வந்திருப்பாங்க, வந்து இங்கே நிறைய கம்பெனி அவங்கவுங்க விருப்பத்துக்கு மாறி இருப்பாங்க, கம்பெனிலேருந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்ட்ரோவில் லைட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நான் பேசியிருப்பேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பைக் வந்திருக்கு. அந்த பைக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு ரைடர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி எங்கள் சூப்பர்வைசர் சொல்லிட்டு இருந்தார். அதை பற்றி நான் முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ப்ரோ எப்படி வரணும், எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட்டு, ஸோ இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வீடியோ பார்த்து இதுக்கு முன்னாடி இங்கே சவுதிக்கு வந்திருந்தாங்க, சரிங்களா? நம்ம ஊரில் உள்ள ஏஜென்சி மூலமாக இங்கே வந்திருந்தாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 21 பேர் வந்திருந்தாங்க, சரிங்களா? 21 பேரில் வந்த 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுக்கு போனாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் மும்பையில் வச்சு மும்பை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுதி அந்த ரைடர் ஜாபுக்கு வரணும்னா ஒரு பெரிய ஏஜென்சி மும்பையில் தான் இருக்குது. ஸோ அந்த மும்பை ஏஜென்சிலேயே சொல்லிட்டாங்களாமா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த கம்பெனிக்கு இப்போ போகல, இப்போ நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு தான் போகிறீங்கன்னு. ஸோ அப்போ அங்கே பசங்க எல்லாருமே ஓகேனா டெலிவரி ஜாப் போகணுங்கிறத ஐடியாவுக்கு வந்தாங்களே தவிர இந்த கம்பெனிக்கு தான் இல்லை. அப்போ நிறைய பேர் அது ஓகே சொல்லி இங்கே வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 2 மாதம் இந்த லைசன்ஸ் ப்ராசஸ், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைசன்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டெலிவரி பைக்குக்கான லைசன்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. இல்லைனா ஒரு 41 நாள் 40 நாள்லேயே முடிஞ்சிருக்கும். அந்த டைமில் லைசன்ஸ் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆயிடுச்சு, சரிங்களா? 60 நாள் மேலே ஆயிடுச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா சேலரி இல்லை. அடுத்து ப்ராப்பராக அந்த வேலைக்கு அந்த அங்கே உட்காந்துருக்கும் போது சூப்பர். ஏன்னா இவங்க தமிழ், அவங்க எமினி, சுடானி, பிலிப்பைனி அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட பேசும்போது இவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் ஆகி இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இவங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஸோ நம்ம பசங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, மேனேஜ்மெண்ட் வந்து பசங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள் நடந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் நடந்து. அப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் பேர் இந்தியா போயிட்டாங்க. இல்லை ப்ரோ நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த வேலை செட் ஆகாது, ஏன்னா கம்பெனி நம்மளுக்கு மரியாதை தரமாட்டுக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி அதுதான் மொதல் ரீசன், சரிங்களா? மரியாதை தரமாட்டுக்காங்க, எது சொன்னாலும் அதை எங்களுக்கு பண்ணி தரமாட்டுக்காங்க, எங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய சின்ன பிரச்சனைகள் இருந்து. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன பிரச்சனை. நான் இப்போ என் கம்பெனியில் நான் படுற பிரச்சனையை விட அது எனக்கு சின்ன பிரச்சனை தான், சரிங்களா? அவங்களுக்கு பசங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வராங்க, அவங்களுக்கு அப்படி இருக்கும். நான் தப்பு சொல்ல, பசங்க மேலேயும் தப்பு சொல்ல, கம்பெனி மேலேயும் தப்பு சொல்ல. அப்போ கொஞ்சம் பசங்க போயிட்டாங்க. ஒரு 5 பசங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, 5 இல்லை, ஒரு 5 பசங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நாங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்தாங்க இங்கே வேறு ஏதாவது கம்பெனியில் என்னாங்க. ஸோ நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்களோ அதே சேலரி கொடுக்குற நம்ம தமிழ் சூப்பர்வைசர் பையன் ஒருத்தன் இங்கே இருக்கான். ஸோ அந்த பையன் கம்பெனியில் சூப்பராக வேலை, சூப்பர் சம்பளம், நீட்டாக இருந்துச்சுங்க, சரிங்களா? அப்போ அந்த பையன் நம்மகிட்ட பேசுவோம், அந்த கம்பெனியில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சரி. அப்புறம் இங்கே ஒரு 5 பசங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே கம்பெனியில் வேறு ஏஜென்சி மூலமாக, சரிங்களா, வேறு ஏஜென்சி கேரளா வேறு ஏஜென்சி மூலமாக வந்தவங்களுக்கும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சரி ப்ரோ அப்போ வாங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகேனா வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னோம். உடனே வந்தாங்க பசங்க எல்லாருமே. வந்துட்டு இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, சரிங்களா? கம்பெனி சைடில் சொன்னது எல்லாமே உங்கள் ஓகேன்னு சொல்லி
வேலைக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு வந்து ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஆல்ரெடி லைசன்ஸ் இருந்து இங்கே பைக் இருந்து அந்த பைக் வரக்கு ஒரு 10 நாள் ஆனாலும் இங்கே பைக் இருந்து அப்புறம் வந்து லைசன்ஸ் இல்லாமலே இங்கே பசங்க நிறைய பேர் வண்டி ஓட்டினாங்க. சரிங்களா, கார் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தவங்களுமே இங்கே பைக் எடுத்து ஓட்டினாங்க. அதுக்குலாம் அந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணிச்சு. இங்கே இந்த கம்பெனியில் வந்து புது கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க 1 நாள் 2 நாள் டிலே ஆச்சு. இப்போ 15ஆம் தேதி கொடுக்குற வேண்டிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஆச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனியில் மொதல் மாதமே சண்டை போட்டாங்க பசங்க எல்லாருமே. சரிங்களா, அப்போ நானுமே அங்கே தான் இருந்தேன் சண்டை போடும்போது. அதேமாதிரி பசங்க கேட்குறதெல்லாம் கம்பெனி பெருசாக எல்லாமே பண்ணி கொடுக்காது. இப்போ நானுமே 1.5 வருஷம் இங்கே இருக்கேன். சரிங்களா, நான் எனக்குமே இதே பிரச்சனைகள்லாம் இருந்து, ஆனால் நாங்கள் அமைதியாக இருந்தனால எங்களுக்கு எல்லாமே சரியாச்சு. எல்லாமே அதுவாக சரியாச்சு திரும்ப. அப்படிங்கும்போது இங்கே மாறின பசங்க மொதல் மாதத்துலேயே சண்டை போட்டாங்க. ஆனால் சம்பளம் ப்ராப்பராக அவன் தாரேன்னு சொன்னது 15ஆம் தேதி. ஆனால் 18ஆம் தேதி 18ஆம் தேதி மொதல் மாதம் சம்பளம் கொடுத்துட்டான். சரிங்களா, அப்போ கொடுக்கும் போதுமே சண்டை நடந்துச்சு. அப்போ தெளிவாக சொல்லிட்டோம், சம்பளம் வருது. ஏன்னா இப்போ சம்பளம் கொடுக்கலன்னா சண்டை போடலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்து 2ஆம் மாதம் பசங்க வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு அங்கே அப்பவும் பார்த்தீங்கன்னா சம்பளம் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. சரிங்களா, சேம் தான். ஒரு அந்த டைமில் வந்து அந்த மாதம் வந்து எனக்குமே சம்பளம் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி தான் போட்டாங்க. ஏன்னா ஹேங்கர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு முடிக்க லேட் ஆயிடுச்சு. இப்போ ஹேங்கர் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம கம்பெனிக்கு கணக்கு முடிச்சு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அந்த மாதம் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துச்சு. எனக்குமே 24ஆம் தேதி தான் அந்த மாதம் சம்பளம் தந்தாங்க. அப்போ அந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எனக்கு ஒரு பையன் கால் பண்ணி சொல்கிறான், அப்புறம் நாங்கள் இப்படி கிளம்பிடுறோம், ஏன்னா எங்களுக்கு இங்கே சம்பளம் உங்களை தரமாட்டுக்கான் அப்படின்னு. ஆனால் சம்பளம் கொடுக்குறாங்க. சரிங்களா, உடனே பசங்க நாங்கள் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் ப்ரோ, எங்களுக்கு இது செட் ஆக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டான். உடனே பசங்க எல்லாருமே அடுத்த மாதத்துக்கான வேலட் அமௌண்ட் வரும். வாலெட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசு வரும். அதையும் எடுத்துகிட்டு பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. போயிட்டு எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எம்பசி சைட்லேருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது கம்பெனி சைட்லேருந்து ப்ராப்பராக எல்லா மாதமும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. பசங்க வேலை பார்த்ததே 2 மாதம் சம்பளம், 2 மாதம் வேலை பார்த்துருக்காங்க. 2 மாதமும் ஃபுல் சம்பளம், 2 மாதமும் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஃபுல் சம்பளம்னா கோட் பண்ண சம்பளம் கிடையாது. பசங்க எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்களோ அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி சம்பளம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த மாதம் வேலட் அமௌண்ட், அந்த வேலட் அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 500 ரியாலு 800 ரியாலு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பசங்க போயிருக்காங்க. பசங்க மேலே நான் தப்பு சொல்லலை. சரிங்களா, இப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த செகண்ட் வந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சூப்பரான கம்பெனிங்க. சின்ன விஷயங்கள், சின்ன மேனேஜ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாத வெளியே போனாங்க. அந்த டைமில் கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ப்ரோ நீங்கள் யாராவது வந்து பேசுங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி உங்களை எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் நீங்கள் உங்களை கூட்டு வந்ததுக்கான செலவுக்கு அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே வரும். இப்போ உங்களுக்கு டிக்கெட் போட்டு கூட்டு வந்திருக்கலாம். அது 2ஆவது கம்பெனி நான் சொல்கிறேன், மொதல் கம்பெனி விட்டுட்டாங்க, எக்ஸிட் இது கொடுத்துட்டாங்க. சரி மாறிங்க அப்படின்னு விட்டான்ல. செகண்ட் கம்பெனி இவங்களுக்காக தான் பைக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே புது பைக்கு, ஐடியிலேருந்து இக்காம எல்லாமே போட்டிருக்கு. அப்படிங்கும்போது கம்பெனிக்கு எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு 4-5 மாதம் வேலை பார்த்தா தான் அந்த இவங்க பசங்க மேலே போட்ட அந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பாண்ட் இருக்குங்க. ஸோ நான் இப்போ இந்த கம்பெனி விட்டு ஓடினாலோ இல்லை இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு தெரியாமல் மாறினாலோ நானுமே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கணும், 10,000 ரியால் கொடுக்கணும். சரிங்களா, இது என் கம்பெனிலையுமே இருக்குது, எனக்குமே கியூவால் இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே போட்டுப்பாங்க, இங்கே வேலைக்கு வர்ற எல்லாருக்குமே இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். சரிங்களா, இந்த ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ சேம் இந்த மாதிரி ஒரு பாண்டு இருந்துச்சு. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஓனருக்கு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் சூப்பர்வைசர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் இந்த விஷயத்தில் சரி பசங்களுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பசங்க வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணும்போது என்னால் இதை இது பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து பசங்களுக்கு சரி ஊருக்கு போனால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு என்ற சொன்ன பசங்களுக்கு நான் இங்கே பண்ணி கொடுத்தா, ஏன்னா இப்போ நான் அதை நினச்சிருந்தா நீங்கள் சரி ஊருக்கு போங்க ப்ரோ, எக்ஸிட் ஆகி ஊருக்கு போங்கன்னா முதல் கம்பெனியில் ஊருக்கு போகும்போது நான் ஊருக்கு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதில் நிறைய பேர் இல்லை ப்ரோ நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் இங்கே வேலை பார்த்தாகணும்னு சொல்லி வேலை பார்த்தாங்க. நான் எல்லா பசங்களையும் குறை சொல்ல. சரிங்களா, அதில் நிறைய நல்ல பசங்க இருக்கான்லி, கூட்டத்தோடு இருந்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு அமைதியாக வாய மூடிட்டு நிறைய பசங்க இருந்திருக்கான்லி. அப்படி இருந்தது தான் மொதல் பசங்க அப்படி உள்ள அவங்க இந்தியா போயிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜென்சியில், நாங்கள் இல்லை ப்ரோ நாங்கள் இப்படி பண்ணல, மலையாளிஸ் இருந்தாங்க அவங்க பண்ணதை பார்த்து நாங்களும் கூட இருந்தோம், இப்படி ஆகிட்டு அப்படி இப்படி நிறைய பேசியிருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ அப்போ இந்த கம்பெனிலேருந்து சொல்லாமலாம் போனோடனே ஓனருக்கு பெரிய நஷ்டம். ஏன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பைக் எடுத்திருக்கான், எல்லாருக்கும் இக்காமல் ரெனியூல் பண்ணியிருக்கான், கஃபாலா இல்லை சில பேருக்கு ஃபைன் விழுந்துருக்கு. பழைய கம்பெனியில் இருக்கும்போது பைக் ஓட்டினதில் கார் ஓட்டினதில் ஃபைன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த கம்பெனி எடுத்து 2 மாதத்தில் இவங்க பக்கத்தில் இப்படி பிரச்சனை ஆகி கிளம்பிட்டாங்க.
கம்பெனி உங்கள் மேலே 10,000 ரியால் கராம அடிச்சிட்டாங்க. கராமன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் மாதிரி 10,000. நான் அப்போ கூட நான் இவங்க பசங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், ப்ரோ நீங்கள் வந்து கம்பெனியில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இது சரியாயிரும், நீங்கள் வந்து பேசுங்க நான் எல்லா பசங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனால் பசங்க வாரேன் ப்ரோ, நாங்கள் வாரோம் ப்ரோ, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் ப்ரோ, வந்தால் மட்டும் எடுத்துருவாங்களா, இந்த மாதிரி அவர் கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டே இருந்து அப்போ நாங்கள் வாங்கன்னு நான் சொன்னேன், யாரும் வரல. உடனே 10,000 அடிச்சாச்சு. ஸோ அதோட முடிஞ்சு அப்புறம் பசங்க யாருமே எனக்கு கால் பண்ணல. இங்கே வந்து கம்பெனி மாறினது கூட என்கிட்ட சொல்ல, இது முதலே நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இங்கே கம்பெனி அங்கே மும்பையிலே கம்பெனி மாறிடுச்சின்னு சொன்னதை என்கிட்ட இங்கே யாருமே சொல்லலை. 3 மாதம் கழிச்சு ஒரு நாள் ஒரு பையனை கால் பண்ணி இப்படி எங்களை கம்பெனி மாற்றி அனுப்பி விட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு 3 மாதம் கழிச்சு, ஏன் வந்த அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு கம்பெனி மாறி இருக்குது அப்படின்னு. சரிங்களா, அப்போ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், எதுவுமே பண்ணல. 3 மாதம் நல்லா இருந்துக்கிட்டு 2 மாதம் அங்கே ரூமில் இருந்துட்டு 1 மாதம் வேலைக்கும் போயிருக்காங்க, அதில் சம்பளமும் கொடுத்துருக்காங்க கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் எதுக்கு போய் சொல்கிறேன்னா, என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல, சரிங்களா, ஆனால் உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரி நிறைய பேர் இல்லை இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இது. ஸோ இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா. எனக்கும் சம்பளம் தர பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. 1 மாதம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, ஆனால் தராமல் இருக்க மாட்டாங்க, சரிங்களா. டிலே ஆகும், தருந்துருவாங்கண்ணா. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதேமாதிரி ரெஸ்பெக்ட் தரல, மரியாதை தரல, சொன்னதை பண்ணி தரல அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம இங்கேருந்து போக முடியாது. அப்படின்னா இங்கே வெளிநாட்டுக்குலாம் வர முடியாது. ஏன்னா இந்த கண்ட்ரியில் அப்படிலாம் நம்மளுக்கு பண்ணவும் மாட்டான் இல்லையா நிறைய பேர், சரிங்களா. ஏதாவது 1-2 கம்பெனி நம்ம கேட்குறத பண்ணி தரோம், 1-2 கம்பெனி நமக்கு மரியாதை தரோம். இங்கே 10 வருஷம் 15 வருஷம் ஹவுஸ் டிரைவராக இருக்கவங்ககிட்ட போய் கேளுங்க, இன்னும் ஹவுஸ் டிரைவரில் எந்த வேலையில் இருக்கவங்கள்ட்டையும் கேளுங்க, அந்த ஒரு அரபிக்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னா அதுக்கேற்றாலும் நம்ம வேலை பார்த்துருக்கணும். நம்ம வேலையே பார்க்கல, அப்புறம் எப்படி நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து, சரிங்களா, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ பசங்களாம் அவங்க பாட்டுக்கு தனித்தனியாக எங்கேயோ போயிட்டு வேலை ஏன்னா அவங்களோட வறுமை, அவங்களுக்கு சாப்பாடு வேணும், வறுமை இருக்குது, அதனால் போயிட்டாங்க. நான் எதுவுமே சொல்ல. பட் இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ கீழே கமெண்ட் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு, ஏன்னா இங்கேருந்து ஓடணும்னு அவசியம் கிடையாது. கம்பெனியில் பேசிட்டு கிளம்பியிருக்கலாம், எதுவுமே பண்ணல. இங்கேருந்து உடனே அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் எம்பசியில் போயிட்டு சம்பளம் தரல, எங்களுக்கு 3 மாதமாக சம்பளமே தரல, இப்படி சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. எம்பசின்னா அந்தளவுக்கு ஒரு இதாக இருப்பாங்க, அவங்க விசாரிப்பாங்க, திருப்பி ஓனர் கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்க ரிசிப்ட்லாம் அவங்க 2 மாதம் சம்பளம் கொடுத்ததுக்கெலாம் இது வச்சுருக்காங்க, வேலெட்டில் இவங்க அமௌண்ட் எடுத்தது எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனை இல்லை. பசங்களும் யாருமே அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கால் பண்ணல. நேற்று போட்ட இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினச்சவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணனோ அவங்க நேற்று கமெண்ட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப இது வெறுத்துட்டு, சரி ஓகே இனிமேல் நம்ம இவங்களுக்கு எதுவும் பண்ணாண்டாம், ஏன்னா நம்ம ஹெல்ப்பே பண்ணலன்னு சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனையில் இருந்தாங்களாமா, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த கமெண்ட் பார்த்தேன். அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவங்க எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல தான் செஞ்சேன். இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் பேசுங்க, ஆஃபீஸில் பேசுனீங்கன்னா இது பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னாச்சு. யாருமே பேசலாம் அப்படிங்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளா வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து பேச முடியும் இல்லை, அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வர விருப்பம் இல்லை, எல்லாருமே இங்கே வேறு வேலையை பார்த்து வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் அதிலே காரை ஓனாக எடுத்துகிட்டு இங்கே காரில் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அவங்க வந்து அவங்களோட இதுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க. பட் இங்கே வந்தது பிரச்சனை இருக்குன்னா அப்பவுமே போயிருக்கணும் அவங்க, சரிங்களா. ஆனால் அவங்களோட மைண்ட் செட்டே இங்கே வேறு ஏதாவது கம்பெனியில் இருந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த 10,000 ரியால் ஃபைன் போட்டிருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து அவங்களா கம்பெனியில் வந்து அன்றைக்கே பேசியிருந்தாங்க, இல்லை ஓடி போகிறது நோட்டி ஓனர்கிட்ட போய் பேசியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரிங்களா. அந்த சூப்பர்வைசர் பையன் மேலே தப்பு சொல்கிறாங்க, சரி சூப்பர்வைசர் பையன் மேலே தப்பு இருந்தாலும் ஓனர்கிட்ட பேசியிருக்கலாம், சாவி கொடுக்கும்போது ஓனர்கிட்ட போய் பேசி கொடுத்துருக்கலாம், எதுவுமே பண்ணலை. ஆனால் சும்மா நீ கூட்டு வந்த ஏஜென்சி தான் இப்படி ஆகிட்டு, கூட்டு வந்த ஏஜென்சி வாட்டே ஹெல்ப் பண்ணியாச்சு, 2ஆட்ட பண்ணியாச்சு, அப்பவுமே ஊருக்கு போயிருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்காங்க. அவரும் அந்த இந்தியாவிலேருந்து அந்த ஏஜென்சிக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க மாறினது அவருக்கு தெரியாது, ஆனால் பசங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மும்பை ஏஜென்சிலேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பசங்கக்கிட்ட, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனிக்கு தான் மாற்றி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி தான் மும்பையிலேருந்து அனுப்பி விட்ருக்காங்க. அப்போ பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இதை எதுக்கு இவ்வளோ ஓவராக பேசுகிறேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே இருந்துச்சு, சரிங்களா. பசங்க வந்தாங்க, அது பாதியில் முக்கால்வாசி பசங்க போயிட்டாங்க. நம்ம மூலமாக வந்தது 5 பசங்க. அதில் 5 பசங்களில் ஒரு 2 பையன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டாங்க. அவங்க வந்த உடனே போயிட்டாங்களே, அவங்களே ஃபஸ்ட்டு கம்பெனியில் பிரச்சனை ஆகும்போது அந்த 2 பசங்க போய் வேற ஒரு கம்பெனியில் இப்போ வேலை பார்த்து அவங்க நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே. ஒரு 3 பசங்க 4 பசங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இங்கே வந்தாங்க, அவங்க நான் தப்பு சொல்லலை. பட் நம்ம சொல்கிற மாதிரி இருந்தால் அது கரெக்டாக நம்ம அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஓனர்கிட்ட போய் பேசுங்கன்னு இருக்கேன், ஓனர்கிட்ட பேசலை, கம்பெனிலேருந்து ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஒன்றும் பதில் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியல.
இல்லைங்க, இந்த ஒரே ஒரு விஷயம், இந்த வண்டியை மட்டும் நிப்பாட்டிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அடுத்தவங்க நான் சொல்கிறேன். ரீல்ஸ் போட்டதுலேருந்து நம்மளுக்கு கால் நிறைய வந்துகிட்டே இருக்குது இன்ஸ்டாகிராமில். அதுதான் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. எல்லாருக்குமே இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு கேள்வியோடு நிப்பாட்ட மாட்டாங்க, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து எடுத்தோடனே வேலை எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ, அது அப்படி கேட்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. புதுசாக வேலைக்கு வர்றவங்க வந்து இப்போ நிறைய விஷயம் கேட்பாங்க. பட் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு இல்லை, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இவ்வளோ நேரம் ஆகிட்டு, மணி 7 மணி ஆகிட்டு. நம்ம வீடியோ போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 5 மணிக்கு இது பண்ணால் இப்போ 7 மணி. இவ்வளோ நேரம் அப்புறம் பார்த்துங்க. இதில் நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு ப்ரோ மெசேஜ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிங்க, அன்ஃபாலோ பண்ணிடுறேன், அந்த மாதிரிலாம் கமெண்ட் இருந்து மெசேஜ் இருந்து. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு விஷயத்த சொன்னேன். இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா, பசங்க மேலே நான் என்ன பொறுத்த வரைக்கும் பசங்க மேலே தப்பே இருக்காது, சரிங்களா? தப்பே எல்லாத்துலேயுமே தப்பு இல்லைன்னா இந்த 2வது வந்த கம்பெனியில் பெரிய அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது, சரிங்களா? சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இருந்துச்சு. ஸோ ஓகேவா? அதனால் இப்போ இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷங்க, என் மாடி இந்த பாக்ஸ் வேறு கொக்கி பிஞ்சிருச்சா, ஓப்பன் ஆகிட்டே இருக்குங்க. ஓப்பன் ஆகி முதுகில் வந்து டம்முன்னு அடிக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த எங்கள் கேம்பஸில் இருக்க இந்த 11 வண்டிக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்கன்னா, சவுதியில் இருந்து இப்போ வேறு ஏதாவது கம்பெனியில் இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் பிரச்சனை, சேலரி ஒழுங்கா இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் கம்பெனி கஃபாலா தரோம், இல்லை இக்காம முடிஞ்சிருச்சு அப்படின்னா என் கம்பெனி எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் முக்கியமாக பைக் லைசன்ஸ் இருக்கணும். ஏன்னா அவங்கள கூட்டு வந்து திரும்ப ஒரு மாதம் சும்மா லைசன்ஸ் இல்லாமலாம் வைக்க மாட்டாங்க. அதனால் கம்பல்சரி லைசன்ஸ் இருக்கணும், அவங்க கம்பெனியில் இது இருக்கணும். அதுமாதிரி உங்களுக்கு மேலே ஃபைன் இருக்கக்கூடாது, உறுப்பு இருக்கக்கூடாது. உங்கள் பழைய கம்பெனி உங்கள் மேலே ஃபைன் போட்டிருந்தாலோ இல்லை கேஸ் இருந்தாலோ எடுக்க மாட்டாங்க எங்கள் கம்பெனியில். ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ, என்னென்ன லைசன்ஸ் இருக்குது, எங்கள் கம்பெனிலேருந்து கஃபாலா தருவாங்க, இல்லை விசா முடிஞ்சிருச்சு, இக்காமா முடிஞ்சிருச்சு, நாங்கள் இருக்கோம், எடுத்து விடுவீங்களான்னா கண்டிப்பாக எடுத்து விடுவோம். நீங்கள் நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ரிசியூம் மட்டும் அந்த லைசன்ஸ் மட்டும் அனுப்புங்க, நம்ம ஓனர்கிட்ட காமிச்சிட்டு பாஸ்போர்ட் லைசன்ஸை காமிச்சிட்டு எடுத்து விடுவாப்பில், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்தியாவில் இருக்கவங்க, மேபி இங்கே இருக்கவங்க கிடைக்கல அப்படின்னா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி இங்கே சவுதி வந்து 2 இயர்ஸோ 1 இயர், ஆனால் கண்டிப்பாக ஏதாவது 1 இயர் முடிஞ்சிருக்கணும், 1 இயர் முடிஞ்சிருக்கணும், இல்லை 2 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். லைசன்ஸ் இருக்குது, சவுதி லைசன்ஸ் இருக்குன்னா மெடிக்கலை தவிர மீது எதுக்குமே காசு கிடையாது. கம்பெனியே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து உங்களை டிக்கெட்லாம் போட்டு உங்களை கூட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் மட்டும் எடுத்து கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா அதுவே போதும் கம்பெனிக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதை தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லணும். வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போடாமல் சின்னதாகவே போட்டு முடிச்சிட்டோம். அதனால தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை. ஏன்னா 11 பேருக்கு தான் வண்டி இருக்குங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும் தான் எடுக்கிறாங்க எங்கள் கம்பெனியில். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்தியாவில் இருக்கேன் இல்லை சவுதியில் தான் இருக்கேன் மாறுறேன்னா நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் ஒரு மெயில் ஐடி தரேன். அந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசியூம் அனுப்புனீங்க, ரிசியூம் இல்லை பாஸ்போர்ட்டும் இது நீங்கள் அனுப்புனீங்கனாலே போதும், எடுத்துக்கிடுவாங்க. அம்புட்டு தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. லக்கு இன்னைக்கு 2 இது 3வது இதுங்க பர்கர் கிங் ஆர்டருங்க. ஸோ மொதல் ஆர்டர் பர்கர் கிங், அப்புறம் 3வது ஆர்டர் 4வது ஆர்டர் பர்கர் கிங், அப்புறம் இப்போ ஒரு பர்கர் கிங்.